வணக்கம். உங்களோட வாழ்க்கையில யாராவது ஒருத்தர் நல்லா என்னை ஏமாத்திட்டாங்களே அப்படின்னு நீங்க வருத்தப்பட்டுட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த வீடியோ பதிவு உங்களுக்காக தான். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க. முதல்ல ஒருத்தவங்க உங்களை நல்லா ஏமாத்திட்டாங்க அப்படின்னா நான் சொல்றதை கேளுங்க. முதல்ல பெரிய கும்பிடா போட்டு அவங்களுக்கு மிகப்பெரிய நன்றி சொல்லுங்க. ஏன் இதை நான் சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, அவங்க உங்களுக்கு ஏமாற்றத்தை சொல்லி தரவே கிடையாதுங்க. வாழ்க்கையில இதுக்கு மேல நம்ம ஏமாறாம இருக்கணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு அனுபவத்தை உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு போயிருக்காங்க. இதை நான் ஏன் சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, நிறைய பேரோட வாழ்க்கையில ஒருத்தர் நம்மளை ஏமாத்துறாங்கன்னு தெரியாமலே காலம் போன கடைசியில தான் அந்த விஷயத்தையே கண்டுபிடிப்பாங்க. அடச்சே, இத்தனை நாளா அவங்க நம்மளை ஏமாத்திட்டு இருந்திருக்காங்க, நாமளும் கோமாளி மாதிரி நடந்துட்டு இருக்கமே அப்படின்னு சொல்லி காலம் போன கடைசியில தான் நிறைய பேர் அதை பிலீவ் பண்ணுவாங்க. ஸோ இன்னைக்கு நீங்க இப்படி ஒரு சுச்சுவேஷன்ல இருக்கீங்க அப்படின்னா சந்தோஷப்பட்டுக்கோங்க. இதுக்கு மேல யாரும் உங்களை ஏமாத்தவே முடியாது. ஏன்னா அந்த அளவுக்கு யாரோ ஒருத்தர் நல்லா உங்களை சிறப்பா செஞ்சுட்டு போயிருப்பாங்க. நல்லா ஏமாத்திட்டு போயிருப்பாங்க. இதுக்கு மேல யார்கிட்டையும் நம்ம ஏமாறக்கூடாது அப்படிங்கிற ஒரு புத்தி உங்க மண்டைக்குள்ள நல்லா உரைச்சிருக்கும். அதனால வருத்தலாம் படாதீங்க. அதையும் பாசிட்டிவா எடுத்துக்கிட்டு போய்கிட்டே இருங்க. இங்க யாராவது உங்களுடைய தவறுகளை, நீங்க ஏதாவது ஒரு சின்ன தப்பு பண்ணியிருப்பீங்க, அதை உங்க கண்ணுக்கு முன்னால உங்க நேருக்கு நேர் சொல்லாம அடுத்தவங்க கிட்ட போய் உங்களை பத்தி விமர்சனம் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவங்கள பார்த்து ஒரே ஒரு வார்த்தை மட்டும் சொல்லுங்க. என் மேல தப்பு இருந்துச்சுன்னா என்கிட்ட வந்து நேருக்கு நேரா பேசு. அதை விட்டுட்டு அடுத்தவங்க கிட்ட போய் என்னை பத்தி சொல்ற வேலை வச்சுக்காத. ஏன்னா என்கிட்ட இருக்கிற தவறை திருத்திக்க என்னால மட்டும்தான் முடியும். அவன் வந்து என் தப்பை திருத்த போறானா அப்படிங்கிற ஒரு வார்த்தையை மட்டும் அவங்கிட்ட சொல்லிட்டு வந்துருங்க. அப்பதான் நாளையும் முன்னையும் உங்களை பத்தி அடுத்தவங்க கிட்ட போய் இவங்க விமர்சனம் பண்ண மாட்டாங்க. நாம எதுவுமே கேட்காம இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், நம்ம மேல பயம் இல்லாம போயிடும். நம்மளை பத்தி என்ன வேணாலும் விமர்சனம் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துக்கு நிறைய பேர் வந்துருவாங்க. முடிஞ்ச வரைக்கும் விமர்சனம் பண்றவங்களை கண்டுக்காம விட்டுருங்க. அளவுக்கு மீறி விமர்சனம் பண்றாங்க பாத்தீங்களா, அவங்க கிட்ட மட்டும் இப்படி ஒரு வார்த்தைகளை சொல்லிட்டு வந்துருங்க. அதுதான் உங்களோட வாழ்க்கையில நீங்க அடுத்த ஸ்டெப்பு போறப்ப மறுபடியும் எதுவும் பேசாம இருக்கிறதுக்கு நீங்க கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய பதிலடியா இருக்குங்க. இங்க கோபக்காரங்க இருக்காங்க பாத்தீங்களா, அவங்களுடைய கேரக்டர் இருக்கு பாத்தீங்களா, அது குழந்தை மாதிரி. எதுக்கு எடுத்தாலும் கோவப்பட்டு ஒருத்தவங்க கத்துறாங்க திட்டுறாங்க அப்படின்னா அவங்க மனசு குழந்தை மாதிரி இருக்குங்க. அவங்க கிட்ட நல்லா பேசி பாருங்களேன், உங்களுக்கு தெரியும். அவங்களுக்கு அழ தெரியும், அடம் பிடிக்க தெரியும். ஆனா யாரையும் ஏமாத்த தெரியாது, யாருக்கும் துரோகம் பண்ண தெரியாது அப்படிங்கிறது தான் உண்மை. உங்க வீட்டில் யாராவது ஒருத்தர் கோபக்காரங்களா இருக்காங்க அப்படின்னா நல்லா அவங்களோட கேரக்டர் அனலைஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா கண்டிப்பா அவங்க கெட்டவங்களா மட்டும் இருக்கவே மாட்டாங்க. இதுதான் உண்மைங்க. ஒருத்தருடைய செயல், ஒருத்தரோட நடவடிக்கை உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா தயவு செஞ்சு அவங்கள பார்த்து கோவப்படாதீங்க. அவங்களெல்லாம் போய் திட்டாதீங்க. நீ ஏன் இப்படி பண்ற அப்படின்லாம் திட்டுற வேலை வச்சுக்காதீங்க. அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய அந்த முக்கியத்துவம் இருக்கு பாத்தீங்களா, அந்த இம்பார்ட்டன்ஸ், அவங்க கிட்ட பேசவே பேசாதீங்க. அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய முக்கியத்துவத்தை கொஞ்சம் கொஞ்சமா குறைச்சிக்கிட்டு வந்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஆட்டோமேட்டிக்கா எல்லாமே சரியாயிடுங்க. ஒருத்தவங்களோட நடவடிக்கை பிடிக்கல, தப்பா படுது அப்படின்னா அவங்க கிட்ட போய் நீங்க என்னதான் அட்வைஸ் பண்ணாலும் அதை அவங்க கேட்குற மனநிலைமையில அவங்க இருக்கவே மாட்டாங்க. கேட்காத பட்சத்துக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய இம்பார்ட்டன்ஸை குறைச்சிக்கிட்டிங்கன்னா அவங்களுக்கே தெரியும் நாம் தப்பு பண்ணுறோம் அப்படிங்கிறது புரிஞ்சுக்குவாங்க. ஒருவேளை அவங்க புரிஞ்சுக்காத பட்சத்தில் அவங்கள விட்டு நீங்கள் விலகி வந்துடுறது தான் உங்களோட வாழ்க்கைக்கு நல்லதுங்க. பணம் இருக்கு பார்த்தீங்களா, அது ஒரு நல்ல மிகப்பெரிய பசைங்க. ஏன் இதை நான் சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, பணம் உங்ககிட்ட இருந்துச்சுன்னா ஒரு சில உறவுகள் உங்ககிட்ட வந்து அப்படியே ஒட்டிக்கும். பணம் உங்ககிட்ட இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், உறவுகள் எல்லாம் அப்படியே உதிர்ந்து போயிடும். இதுதான் இன்னைக்கு இருக்கிற உலகத்தில் நிதர்சனமான உண்மைங்க. தெரிஞ்சே எதையுமே வீணாக்க பழகிக்கிறாங்க பார்த்தீங்களா ஒரு சிலர். அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ரொம்ப சீக்கிரத்தில் அதை தேடி அலையவும் பழகிக்குவாங்க. ஏன்னா தெரிஞ்சே ஒருத்தவங்களை அலட்சியம் பண்ணுறது, ஒரு பொருளை வீண் பண்ணுறது, இந்த மாதிரிலாம் இருக்கக்கூடிய மனுஷங்க கடைசியில் அதோடைய வேல்யூ தெரிஞ்சு அதை தேடி அலையிற நிலைமைக்கு போயிடுவாங்க.
முடிஞ்ச வரைக்கும் யாரையும் அலட்சியம் பண்ணாதீங்க. எந்த ஒரு பொருளா இருந்தாலும் அதை வீணாக்காதீங்க. அதுதான் உங்களோட வாழ்க்கைக்கு நல்லது. அடுத்தவங்களோட நாக்க நம்மளால அடக்கவே முடியாதுங்க. முடிஞ்ச வரைக்கும் அவங்களுடைய பேச்சுக்களை அலட்சியம் பண்ண பழகிக்கோங்க. ஸோ அடுத்தவங்க பேசுறத நம்மளால காது கொடுத்து நீ பேசாத அப்படின்லாம் நம்மளால கண்ட்ரோல் பண்ண முடியாது. முடிஞ்ச வரைக்கும் அவங்க பேசுறத அவாய்ட் பண்ணிக்கோங்க. காதுலயே வாங்கிக்காதீங்க அவங்க சொல்ற விஷயத்த. நீங்க பாட்டுக்கு உங்க வேலையை பார்த்துட்டு வந்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், முடிஞ்ச வரைக்கும் உங்களுடைய பிரச்சனைகளை நீங்க முழுசா தவிர்த்திடலாம். இங்க தர்மம் மட்டும் கிடையாதுங்க, தக்க சமயத்துல சொல்லப்படக்கூடிய அந்த பொய் இருக்கு பாத்தீங்களா, இது கூட ஒரு சில நேரங்கள்ல தலை காக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ உங்களோட வாழ்க்கையில நல்ல வேலைப்பா, இந்த இடத்துல நான் இந்த பொய் சொல்லிட்டேன், அது தப்பு தான் பொய் சொல்றது, இருந்தாலும் ஒரு நல்ல விஷயம் நடக்கிறதுக்காக நான் பொய் சொல்லிட்டேன், அந்த காலப்போக்கில் அது சரியா போயிடுச்சு, இருந்தாலும் அந்த இடத்துல நான் ஒரு சிலரை காப்பாற்றிருக்கேன், இல்லை ஏதோ ஒரு விஷயம் நடக்கணுங்கிறதுக்காக இந்த சின்ன பொய்யை சொல்லியிருக்கேன் அப்படின்னு உங்களோட வாழ்க்கையில் ஏதாவது ஒரு இடத்துல பொய் சொல்லியிருந்தீங்க அப்படின்னா மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. இங்கே தேடிய ஒன்று நம்மளுக்கு கிடைக்கவே இல்லையே அப்படின்னு நீங்கள் வருத்தப்படுறது மிகப்பெரிய முட்டாள்தனங்க. ஒரு விஷயத்த தெளிவா புரிஞ்சுக்கோங்க, உங்களுக்கு தேவையான விஷயத்த நீங்க தேடல அப்படிங்கிறது தான் உண்மை. ஸோ நல்லா யோசிச்சு பாருங்க. நான் தேடி பார்த்தேன், அது சுத்தமா கிடைக்கல, நான் என்னதான் பண்றது அப்படின்னு நீங்க புலம்பிக்கலாம் இருக்காதீங்க. நல்லா உட்காந்து யோசிச்சு பாருங்க, நீங்க சரியான விஷயத்தை தான் தேடி இருக்கீங்களா, உங்களுக்கு எது தேவையோ அதைத்தான் கண்டுபிடிக்க முயற்சி பண்ணியிருக்கீங்களா அப்படிங்கிற ஒரு விஷயத்த யோசிச்சு பாருங்க. அப்பதான் உங்களுக்கே தெளிவு பிறக்குங்க. அதே மாதிரி ஒரு காலத்துல நேர்மை தவறாம வாழ்ந்த மனுஷங்களை நம்ம பார்த்துருப்போம். நேர்மை தவறாம உண்மையா நியாயமா நடக்கிற மனுஷங்களை நம்ம பார்த்துருப்போம். ஆனா இன்னைக்கு இருக்கக்கூடிய மனுஷங்க எப்படி தெரியுமா, நேரத்துக்கு தகுந்த மாதிரி வாழ்றவங்களை தான் அதிகமா பார்த்துட்டு இருக்கோம். நிறைய பேரோட வாழ்க்கையில நேரத்துக்கு ஒரு பேச்சு, நிமிஷத்துக்கு ஒரு நடிப்பு நடிக்கிற பச்சோந்தி மனுஷங்க தான் இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நிறைய பேர் இருக்காங்க. இங்க பேரை கேட்டா கூட ஞாபகம் வரவே கூடாதுப்பா. அந்த அளவுக்கு ஒரு சிலரை வாழ்க்கையில மறக்கிறதுக்கு பழகிக்கோங்க. ஏன்னா நான் ஏன் இந்த வார்த்தையை சொல்றேன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு சிலரை ஒன்றுத்துக்குமே உபயோகம் இருக்காது. அந்த ஒரு சிலர் உங்களோட மனசுல காயங்களை மட்டும்தான் ஏற்படுத்திட்டு போயிருப்பாங்க. அந்த ஒரு சிலரை நீங்க ஏன் ஞாபகம் வச்சுக்கணும்? யோசிச்சு பாருங்க. அவங்களோட பேரை கேட்டா கூட மறந்து போற அளவுக்கு அந்த மாதிரி இருக்கக்கூடிய மனுஷங்களை மறந்து போயிடுங்க. ஏன் சொல்றேன்னா, வாழ்க்கை அப்படிங்கிறது ஒரே ஒரு தடவை தாங்க. கடந்து போன கசப்பான நினைவுகளை எல்லாம் மனசுக்குள்ள வச்சு பூட்டி வச்சுட்டு அதையே செடியா வளர்த்துக்கிட்டு இருக்காதீங்க. கடைசியில உங்களோட வாழ்க்கை அப்படிங்கிறது அது உங்களுக்கானதா இருக்கவே இருக்காது. கடைசி வரைக்கும் கஷ்டப்பட்டுட்டே தான் இருப்பீங்க. முடிஞ்ச வரைக்கும் இந்த மாதிரி இருக்க மனுஷங்களை மறக்கிறதுக்கு பழகிக்கோங்க. அதுதான் உங்களுக்கு நல்லது. மனுஷங்க ஏமாத்திட்டாங்க அப்படின்னு தயவு செஞ்சு கவலைப்படாதீங்க. உங்க கூடவே இருக்கிற யாரா வேணாலும் இருக்கலாம், ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம், சொந்தக்காரங்களாக இருக்கலாம், பக்கத்து வீட்டுக்காரங்களாக இருக்கலாம். மனுஷங்களே இப்படித்தான், எப்போ பார்த்தாலும் ஏமாற்றக்கூடிய ஒரு கேரக்டர். அவங்க ஏன் தான் இப்படி என்னை ஏமாத்திட்டாங்கன்னு தெரியலையே அப்படின்லாம் என்னைக்குமே வருத்தப்படாதீங்க. அதுக்காக ஃபீல் பண்ணிட்டு உட்காந்துருக்காதீங்க. ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, காலச்சக்கரம் இருக்கு பார்த்தீங்களா, அது சுழன்று கொண்டே தான் இருக்குது. அதில் இருந்து யாராலையும் தப்பிக்க முடியாது அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இன்னைக்கு ஒருத்தவங்களை ஏமாத்திட்டு போகிறான் அப்படின்னா நாளைக்கு அதை விட பல மடங்கு வேற யாரோ ஒருத்தர் அவனை ஏமாத்திட்டு போவான் அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. ஸோ அதுக்காகலாம் வருத்தப்பட்டுட்டு உட்காந்துருக்காதீங்க. உங்களுக்கு ஒருத்தன் கஷ்டம் கொடுத்துட்டு போயிருக்கான் அப்படின்னா அதை விட பல மடங்கு கஷ்டத்தை கண்டிப்பா அவன் அனுபவிப்பான் அப்படிங்கிறது தான் உண்மை. உங்களை யாராவது அவமானப்படுத்திட்டாங்க அப்படின்னா அதுக்காக மனசு உடைஞ்சு போய் உட்காராதீங்க. ஏன்னா உங்களை நீங்களே நொந்துக்கிட்டு மனசு உடைஞ்சு போய் என்னடா இது வாழ்க்கை அப்படின்னு ரொம்ப வெக்ஸாயிலாம் உட்கார்ந்துருக்காதீங்க. ஏன் இதை நான் சொல்றேன்னா, மனுஷங்களால நீங்க தூக்கி எறியப்பட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா இறைவன் உங்களை தூக்கி பிடிப்பார் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. தயவு செஞ்சு மறந்து போயிடாதீங்க. எதுக்காகவும் வருத்தப்பட்டுட்டு உட்காந்துருக்காதீங்க. இங்க வேஷம் போட்டா நல்லவன், காசு இருந்தா அவன் தான் கடவுள், உண்மை பேசினா பைத்தியக்காரன், அன்பு காட்டினா ஏமாளி, இதுதாங்க நவீன உலகத்துல
மாறி வரும் மாற்றங்கள் அத்தனையுமே நிறைய பேர் நம்மளுக்கு கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. நீங்கள் சொல்லக்கூடிய விஷயங்கள் வார்த்தைகளால் மட்டும்தான் அதை எடுத்துக்க முடியும், வாழ்க்கைக்கெல்லாம் அது செட் ஆகாது அப்படின்னு சொல்கிறீங்க. இன்னும் நிறைய பேர் பார்த்து பார்த்து படிக்கிற, எந்த புக்கிலேருந்து படிக்கிறீங்க அதை வந்து எனக்கும் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்குறீங்க. ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க. நான் பார்த்து பார்த்து படிக்கிறேன் அப்படின்னா ஒரு சில ஹிண்ட்ஸ், நான் இப்போ இந்த வீடியோ பதிவு பேசுகிறேன் அப்படின்னா ஒரு 15 நிமிஷம் பேசுகிறேன் அப்படின்னா 15 நிமிஷத்தில் ஒரு இடத்துல கூட தண்ணி குடிக்காம, ஒரு இடத்துல கூட திக்கி திணறாம, வீடியோவை கட் பண்ணாமல், எந்த எடிட்டிங்கும் இல்லாமல் ஒரே ஷார்ட்டில் எடுக்கணும் அப்படின்னா ஒரு சில விஷயங்கள் அப்பப்போ பார்த்து தாங்க ஆகணும். இது யாராக இருந்தாலும் சரி. எல்லாமே நம்மளால் மனப்பாடம் பண்ணிட்டுலாம் வந்து பேச முடியாது. அதே மாதிரி எந்த புத்தகத்துலையும் இருந்து நான் என்னோட ஹிண்ட்ஸ்லாம் எடுக்க கிடையாதுங்க. ஒரு சில மோட்டிவேஷன் கோட்ஸ்லாம் இருக்குது பார்த்தீங்களா, நிறைய பேர்த்து பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப்பில் ஸ்டேட்டஸ்லாம் வச்சுருப்பாங்க. அதெல்லாம் பாருங்கள், உங்களுக்கே தெரியும் நான் பேசுகிறது எந்த மாதிரியான விஷயங்கள் அப்படின்னு. அதுலேருந்து ஒரு சில பாயிண்ட்ஸை எடுத்து அதை நம்மளோட வாழ்க்கையோட கம்பேர் பண்ணி இதுக்கு நீங்கள் இந்த மாதிரி நடந்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு நல்ல சொல்யூஷன் கிடைக்கும் அப்படிங்கிறது தான் நான் சொல்கிறேனே தவிர, எந்த ஒரு புத்தகத்தை பார்த்தோ இல்லை எந்த ஒரு யாரை பார்த்தும் நான் காப்பி அடித்து பேசவே கிடையாது. தயவு செஞ்சு அதை புரிஞ்சுக்கிட்டு பேசுங்க. ஒருத்தவங்க உழைக்கிறாங்க அப்படின்னா எந்த ஒரு கஷ்டமும் இல்லாமல் யாராலையும் மேலே வர முடியாது. நான் இப்போ 10 நிமிஷம் வீடியோ போடுறேன் அப்படின்னா என்னால் தொண்டை தண்ணி வத்துறதுக்கு நான் பேசிக்கிட்டு இருக்கேன், வத்த பேசிக்கிட்டு இருக்கேன். எந்த ஒரு இடத்துலையும் எடிட்டிங் பண்ணாமல் பேசுகிறேன் அப்படின்னா அதுக்கு நான் எந்த அளவுக்கு ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கணும், வீடியோக்கு முன்னால் பேசுகிறதுக்கு முன்னால் எத்தனை தடவை நான் ரிஹர்சல் பார்த்துருக்கணும் அப்படிங்கிறத தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. அதே மாதிரி நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் அத்தனையும் எல்லாரோட வாழ்க்கைக்குமே ஏதாவது ஒரு இடத்துல கண்டிப்பாக ஒத்து போகிற ஒரு விஷயத்தை தான் சொல்லிகிட்டு இருக்கேன். மனுஷங்களோட வாழ்க்கைக்கு செட் ஆகாத எந்த ஒரு விஷயத்தையும் நான் வந்து இங்கே உட்காந்துலாம் சொல்லிகிட்டு இருக்க கிடையாதுங்க. முக்கால்வாசி மனுஷங்களுக்கு பிரச்சனைகள் தாங்க வாழ்க்கையாக போய்கிட்டு இருக்கு. அந்த நேரத்தில் யாராவது ஒருத்தர் நம்மளை தூக்கி விட மாட்டாங்களா, ஆறுதலாக 4 வார்த்தை பேசிட மாட்டாங்களா அப்படின்னு ஏங்கக்கூடிய மனுஷங்க இங்கே நிறைய பேர் இருக்காங்க. நான் அந்த மாதிரி இருக்கக்கூடிய மனுஷங்களுக்கு தான் வீடியோ பதிவு போட்டுட்டு இருக்கேனே தவிர, சும்மா ஜாலியாக வந்து யூடியூப்பில் காமெடி வீடியோ பார்த்துட்டு என்ஜாய் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்காக நான் வீடியோ போடவே கிடையாதுங்க. ஸோ மனசு உடைஞ்சு போய் என்னடா அடுத்து பண்ணுறதுன்னு தெரியாமல் உட்கார்ந்துருக்கவங்களுக்காக தான் இந்த வீடியோ பதிவு நான் போடுறேங்க. இந்த மாதிரியான வீடியோ பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, ஒரு சகோதரி எனக்கு கண்டினியூஸாக மெசேஜ் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. உங்களோட ஃபோன் நம்பர் கொடுங்க, உங்ககிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லி மெசேஜ் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. ஸோ என்னோட மெயில் ஐடியை நோட் பண்ணிக்கோங்க, saranya@gmail.com. இதுதான் என்னோட மெயில் ஐடி. நான் நிறைய பேருக்கு வந்து கமெண்ட்லேயே வந்து என்னோட மெயில் ஐடி அனுப்புகிறேன். ஆனால் அவங்க அதை வாட்ச் பண்ணுறாங்களா இல்லையான்னு தெரியல. மறுபடியும் என்கிட்ட நம்பரே தான் கேட்டுட்ருக்காங்க. ஃபோன் நம்பர், எனக்கு ஃபோன் பேசுகிற அளவுக்கு உண்மையாக டைம் இல்லைங்க. பிள்ளைகளை பார்க்கணும், படிக்கணும், நிறைய விஷயங்கள் இருக்குது. அதனால் எனக்கு பேசுகிறதுக்கு டைம் இல்லை. அதையும் ஒதுக்கி உங்களுக்காக நான் பேசணும், டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்னா மறக்காமல் நீங்கள் வந்து மெயில் பண்ணுங்கள். அதே மாதிரி மெம்பர்ஷிப் இருக்குது பார்த்தீங்களா, அதில் நீங்கள் ஜாயின் பண்ணியிருக்கீங்க. ஒரு 2 பேரும் இதோ தான் ஜாயின் பண்ணியிருக்கீங்க. அதில் நீங்கள் ஜாயின் பண்ணுங்கள். முடிஞ்ச வரைக்கும் நான் ஒரு வாட்ஸ்அப் குரூப் மாதிரி கிரியேட் பண்ணுறேன். கண்டிப்பாக நம்ம வந்து பேசலாம். இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குது அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.